வணக்கம் நண்பர்களே, டிகோட் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருமாவளவன் அவர்களை மிரட்டுகிறதா திமுக? திமுகவை மிரட்டுகிறாரா திருமாவளவன்? இதுதான் கடந்த சில நாட்களாக தமிழக அரசியல் களத்தில் விவாதிக்கப்படக்கூடிய அம்சமாக மாறி இருக்கிறது. எதிர்க்கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் திமுகவை மிரட்டுவதற்கான ஒரு மூவாக தான் மதுவிலக்கு மாநாடு என்பதை அறிவித்திருக்கிறார் அப்படின்னு ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. இன்றைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலினோடு திருமாவளவன் சந்திப்பு நடந்த பிறகு திமுக திருமாவளவன் அவர்களை மிரட்டி விட்டதா அப்படிங்கிற கேள்விகளை, விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. உண்மையில் என்னதான் நடந்தது அப்படிங்கிற ஒரு பின்னணியை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்றைக்கு திருமாவளவன் அவர்களே முதலமைச்சரை சந்தித்து விட்டு வந்த பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறதையும், அவருடைய கோரிக்கை செவிசாய்க்கப்பட்டது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நடக்க இருக்கக்கூடிய இந்த மது போதை ஒழிப்பு மாநாட்டில் திமுக சார்பாக திரு ஆர்.எஸ். பாரதி அவர்களும் திரு டி.கே.எஸ். இளங்கோவனும் கலந்து கொள்வார்கள்னு முதலமைச்சர் அவரிடம் அறிவித்ததாக குறிப்பிட்டிருந்தார். அப்போ விசிகே மாநாட்டில் திமுக பங்கேற்கிறது அப்படிங்கிற இடத்துல இருந்து இரண்டு பேருக்குமான அரசியல் உரசல் எதுவும் இல்லை, கூட்டணியில் பெரிய உரசல் இல்லை அப்படிங்கிற அந்த சமிக்கையை திமுக விசிகாவுக்கு கொடுத்திருக்கிறது, அல்லது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறதா பார்க்க வேண்டியிருக்கிறது. திருமாவளவனும் இன்னைக்கு திரும்ப அதை அழுத்தமாக குறிப்பிட்டார். எங்களுக்குள்ள அரசியல் ரீதியாக எந்த வேற்றுமையும் இல்லை, கூட்டணியில் உறுதியாக இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை தான் அவர் முன் வச்சார். அதிமுகவுக்கு அழைப்பு விடுக்கிறீர்களான்னு கேட்டபோது திமுக வருவதாக கூறியிருக்கிறார்கள், எனவே இனிமேல் அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டும் என்பதாக அந்த கேள்வியை கடந்து சென்றார். இந்த முக்கியமான அம்சங்களை குறிப்பிட்டுட்டு அவர் இரண்டு பேரும் நெருக்கமாக இருக்கிறோம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கார். இந்த சந்திப்புக்காக அறிவாலயத்திற்கு, திமுகவுடைய தலைமை கழகம் அறிவாலயத்திற்கு திருமாவளவன் அவரோடு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் திரு ரவிக்குமார், விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினர், அதே போல் திரு வன்னியரசு, மாநில நிர்வாகிகளில் முக்கியமாக இருக்கக்கூடியதில் திரு வன்னியரசு, அதே போல் சட்டமன்ற குழு தலைவர் திரு சிந்தனை செல்வன், விசிகாவுடைய சட்டமன்ற குழு தலைவர் திரு சிந்தனை செல்வன், அப்புறம் திருமாவளவனோடு அவருடைய உதவியாளராக இருக்கக்கூடிய திரு பாலசிங்கம் உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் அத்தனை பேருமே போயிருந்தாங்க. அதே போல் அங்கே திமுக தரப்பிலிருந்து திரு மு க ஸ்டாலின் திமுகவுடைய தலைவராகவும், அதேபோல் மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேருமே அங்கே இருந்தாங்க. பொதுச் செயலாளர் திரு துரைமுருகன், அதேபோல் திரு ஏவா வேலு, திரு கே.என். நேரு, திரு பொன்முடி உள்ளிட்ட அமைச்சர்கள் எல்லாம் வரவேற்று ரெண்டு பேரும் பேசி கொண்டதெல்லாம் பார்த்தோம். காட்சிகளாக, வீடியோ காட்சிகளாக வெளியில் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோ காட்சிகளையே ஒரு இணக்கமான ஒரு நட்போடு தான் இருக்கிறோம் அப்படிங்கிற கருத்தெல்லாம் இருக்கக்கூடியதை பார்த்தோம். அதற்கு பிறகும் முதலமைச்சரும் திருமாவளவனும் ரெண்டு பேரும் தனியாக 10-15 நிமிடங்கள் பேசியிருக்கிறாங்க. ஏற்கனவே அறிவாலயத்தில் திமுகவுடைய முன்னாள் தலைவர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி இருக்கக்கூடிய அந்த அறையில் தான் இந்த சந்திப்பு நடந்திருக்கிறது. அந்த சந்திப்பில் தான் மு க ஸ்டாலினும் திருமாவளவனும் தனியாக ஒரு 15 நிமிடம் அவர்களுக்குள்ளாக நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாங்க. இந்த சிக்கல்கள், அதாவது மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறோம், அந்த மாநாட்டிற்கு அதிமுகவை அழைக்கிறோம்னு திருமாவளவன் குறிப்பிட்ட பிறகு அரசியல் களம் சூடுபிடித்தது. திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பம் வந்திருக்கிறது, திமுக கூட்டணிக்குள்ளே ஒரு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு பார்வை வந்தது. விவாத பொருளாகவும் அது மாறியது. ஏன்னா அந்த கேள்வி திருமாவளவனிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வி, திமுக இந்த கூட்டத்தில், இந்த மாநாட்டில் பங்கெடுப்பதற்கு தயங்குகிறதா அப்படிங்கிற கேள்வி வைத்தபோது அவர் அதிமுகவும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன் வச்சார். அதுக்கு அடுத்த நாள் திரு விஜய் அவர்களுக்கான அழைப்பு கொடுக்குறீங்களான்னு கேட்டபோது மதுவிலக்கு கொள்கையில் அவரும் ஒரே நிலைப்பாட்டில் தான் இருப்பார், எனவே அவரும் கலந்து கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்தார். அடுத்தடுத்த நாட்களும் இது கூடுதலாக இந்த இறுக்கம் என்பது நகர்ந்து கொண்டே இருந்ததை பார்த்தோம். அதுக்கு பிறகு ஒரு கட்டத்தில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத குறித்து அவர் பேசிய வீடியோ காட்சிகள் அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே பகிரப்பட்டது. அவர் பகிரப்பட்டு அதுக்கு பிறகு அது 2 மணி நேரத்தில் நீக்கப்பட்டது. பிறகு அன்று மாலையே மீண்டும் அந்த காட்சிகள், நீக்கப்பட்ட காட்சியோடு முழுமையான காணொலி, அவர் பேசிய முழுமையான காணொலியும் பதிவேற்றம் செய்யப்பட்டது அவருடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேயே. உடனடியாக செய்தியாளர்கள் எல்லாம் அவரிடம் காலையில் ட்விட்டர் அக்கௌண்ட்டில் அப்படியான ஒரு காணொலி, அந்த 2 நிமிட காணொலி வந்தபோதே கேள்வி எழுப்பிய போது அவர் சீதாராம் யெச்சூரி அவருடைய மறைவை பற்றி அவருக்கான இரங்கலுக்காக டெல்லியில் இருந்தார். அவருடைய அனுமதி இல்லாமல், அவருடைய நாலேஜ் இல்லாமல் அவருடைய அட்மின் பதிவேற்றிய காணொலி அப்படிங்கிற செய்தி தான் அப்போது சொல்லப்பட்டது. அதுக்கு பிறகு முழு காணொலியும் சேர்க்கப்பட்டது. அப்படின்னா கூட்டணி ஆட்சி என்கிற நிபந்தனையை விதிக்கிறாரா திருமாவளவன் அப்படிங்கிற கேள்விகள் மீண்டும் பெரிதாக விவாத களமாக மாறியது. அரசியல் களத்தில் கவனத்தை ஈர்க்கக்கூடியதாக மாறி இருந்தது. இதில் அதிமுக, அதே போல் பாமக, நாம் தமிழர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னு எல்லாருமே அதில் கருத்து சொல்ல ஆரம்பித்தாங்க. திரு அன்புமணி அவர் கேட்டதில் நியாயம் இருக்கிறது,
நாங்களோ அல்லது விசிகேவோ கட்சி தொடங்கி இருக்கிறது திமுகவையோ அதிமுகவையோ ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கல்ல, நாங்களும் ஆட்சி பொறுப்புக்கு வரணும், அதிகாரத்தில் பங்கெடுக்கணும். எனவே அவர் கருத்தை அந்த இடத்தில் ஆதரிப்பதாக அவர் குறிப்பிட்டார். மற்ற விஷயங்களை முரண்பட்டார். சாதிய கட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துலாம் முரண்பட்டார். அதேபோல் பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து திரு எல் முருகன் உள்ளிட்டவர்கள்லாம் அதை ஆதரிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் மத்தியில் அப்படி கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்ல போக அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற விவாதமும் பெரிதாக வர ஆரம்பித்தது. ஆனால் நேற்றுக்கே அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர் திரு செல்லூர் ராஜு ஒரு கருத்தை அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்தார். இங்கே ஆட்சி என்பது திமுக அதிமுகவுக்கு இடையில தான், போட்டி என்பது திமுக அதிமுகவுக்கு இடையில தான், முதலமைச்சர் வேட்பாளர் திரு மு க ஸ்டாலினா திரு எடப்பாடியாரா அப்படிங்கிறது தான், இனி அவர்களுக்குள்ள தான் போட்டி, கூட்டணி ஆட்சி என்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படிங்கிற கருத்தை ரொம்ப அழுத்தமாக குறிப்பிட்டிருந்தார். அது அவருடைய தனிப்பட்ட கருத்தாக இல்லை, கட்சியோட கருத்தாகவும் இருந்தது. ஏன்னா அதுக்கு பிறகு யாரும் அதை விளக்கலை அல்லது அது கட்சியின் கருத்து அல்ல அப்படின்லாம் சொல்லலை. அதுதான் அதிமுகவுடைய கருத்தாக இருக்கக்கூடியதாக இருந்தது. அதிமுக அந்த அழைப்பை ஏற்குமாங்கிற இடத்துல கூட அவர் நேரில் வந்து அழைக்கிறாரா பார்க்கலாம் அப்படிங்கிற செய்தியெல்லாம் சொன்னாங்க. அந்த இடத்துல இருந்தால் இன்னைக்கு பத்திரிகா சந்திப்பில் திரு திருமாவளவன் குறிப்பிட்டதை பார்க்க வேண்டியிருக்கிறது. திமுக கலந்து கொள்வதாக அறிவித்திருக்கிறது. எனவே இனிமேல் மற்றவர்கள் என்ன செய்கிறார்கள்னு பார்ப்போங்கிற மாதிரி அந்த செய்தியை கடந்து போனார். கடந்த வாரத்தில் திமுகவுக்கு அழைப்பு கொடுக்குறோம், அதிமுகவை அழைக்கிறோம் அப்படின்லாம் சொன்னபோது திமுகவுக்குள்ளே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் மத்தியில் ஒரு நெருடல் ஏற்பட்டது. அவங்க வந்து தங்களுடைய அதிருப்தியெல்லாம் வெளிப்படுத்திய செய்திகளும் வந்தது. அவர்கள் கட்சிக்குள்ளாக இது வந்து ஒரு கூட்டணிக்குள்ளிருந்து இது போன்ற ஒரு நெருக்கடி அவர் ஏற்படுத்துகிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் முன் வச்சாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கூட்டத்தை நம்ம புறக்கணிக்கணும் மாநாட்டை அப்படிங்கிற முடிவுகள்லாம் எடுக்கப்பட்டுச்சு. ஆனால் அப்போதே அவங்களுக்கு ஆலோசனை சொன்னவர்களுடைய செய்தியாக என்ன இருந்ததுன்னா, இதை கூட்டத்தை புறக்கணிப்பதன் மூலமாக நீங்களே ஒரு கட்சியை கூட்டணியிலேருந்து வெளியேற்றுவதாக அல்லது கூட்டணியிலேருந்து அவங்க வெளியேறுவதற்கான வழி ஏற்படுத்துவதாக அமையலாம், அல்லது மதுவிலக்கு என்கிறதுல நீங்கள் அப்போ மாறான ஒரு கருத்தில் இருக்கீங்களாங்கிற ஒரு எண்ணமும் வரும். அப்போ அதில் வந்து நீங்கள் ஏற்கனவே ஒரு ப்ரெசிடென்ஸ் இருக்குது. ஆளுநர் மாளிகையில் தேநீர் விருந்துக்கு செல்லும்போது அப்போ கட்சி வேறு ஆட்சி வேறுன்னு சொல்லிட்டு ஆட்சியின் சார்பாக முதலமைச்சர் உள்ளிட்ட 10 அமைச்சர்கள் பங்கெடுத்தாங்க. கட்சி அதை புறக்கணிச்சது. மற்ற கூட்டணி கட்சிகள்லாம் புறக்கணித்து போல கட்சி புறக்கணித்தது. இந்த முறை அதே போல் திமுக என்கிற கட்சியாக பிரதிநிதிகள் போகலாங்கிற ஆலோசனைகள் வழங்கப்பட்டது. அதே விதமாக தான் இன்னைக்கு அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பிரச்சனைகள்லாம் தொடங்கி உடனடியாக மூத்த அமைச்சர் திரு ஏவா வேலு, திருமாவளவன் இருவரும் பேசியிருக்கிறாங்க. இந்த பேச்சுக்கு பிறகுதான் முதலமைச்சருக்கான சந்திப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கிறது. அமெரிக்காவிலேருந்து வந்த முதலமைச்சரும் ஒரு பாசிட்டிவான ரிமார்க்ஸ் தான் கொடுத்திருந்தார். திருமாவளவன் இப்படி சொல்கிறாரே அப்படிங்கிற கேள்வியை செய்தியாளர்கள் முன்வைத்த போது விமான நிலையத்தில் பேசும்போதே திருமாவளவன் அவருடைய கருத்து அது சரியா, அவங்க கட்சி சார்பாக சொல்லியிருக்காரு, அரசியலுக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லியிருக்காரு, அதுவே போதுமானது, அதுதான் சரியானதுங்கிற ஒரு மாதிரி அந்த பதிலை அதை என்டாஸ் பண்ணுற விதமான ஒரு பதிலை முதலமைச்சரும் சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் தான் இந்த சந்திப்புக்கான நேரம் என்பது இன்றைக்கு அப்படின்னு முடிவு செய்யப்பட்டது. அந்த சந்திப்பு நடந்தது. சந்திப்புங்கும் போதே 2 கட்சியிலிருந்து ஒரு கார்டியலான ரிலேஷன்ஷிப் இருந்தது அல்லது உரையாடல்கள் இருந்தது அப்படிங்கிறத 2 கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த நிர்வாகிகளும் குறிப்பிட்றாங்க. குறிப்பாக விவாதங்களில் திரு வன்னியரசு கலந்து கொண்டு பேசியதெல்லாம் முதலமைச்சர் பாராட்டியிருக்கார். இந்த சர்ச்சை சம்பந்தமான விவாதங்களை பேசிய போதெல்லாம் அதே போல இந்த முப்பெரும் விழாவை பற்றியும் பேசியிருக்காங்க. திமுகவுடைய முப்பெரும் விழா இப்போது நடைபெறுகிறது, பவள விழாவாக நடக்கிறது. திமுகவுடைய 75வது ஆண்டு, திமுக தொடங்கி 75வது ஆண்டு. அப்போ அதை பற்றி குறிப்பிட்டு பேசும்போது முதலமைச்சர் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காரு. இது ஒரு வெள்ளி விழா கண்டபோது, திமுக தொடங்கி வெள்ளி விழா கொண்டாடிய போது 25வது ஆண்டிலும் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தது, பொன் விழா கொண்டாடிய போதும் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தது, இப்போது 75வது ஆண்டை கொண்டாடும் போதும் திமுக ஆட்சி பொறுப்பில் இருக்குது. எனவே நூற்றாண்டையும் நிச்சயமாக ஆட்சி பொறுப்பில் இருந்து திமுக கொண்டாடும், அப்போதும் நீங்கள் எங்களோடு உடனிருப்பீர்கள், இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்லியிருக்காரு. அது ரொம்ப அதில் திருமாவளவன் உள்ளிட்டவர்கள் எல்லாமும் நெகிழ்ச்சி அடைந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நட்பு இறுக்கம் அப்படிங்கிறது இருந்தது எங்களுக்குள்ள அப்படிங்கிறது தான் 2 தரப்பிலிருந்தும் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. அந்த நேரத்தில் ரவிக்குமார் ஒரு ஆலோசனை கூட சொல்லியிருப்பதாக தெரிகிறது. அவர் நாடாளுமன்ற உறுப்பினர். நீங்கள் இப்போ முப்பெரும் விழாவை அல்ல பவள விழா, திமுக பவள விழா அப்படிங்கிறது வந்து முக்கியமானதாக இருக்குது. இன்றைக்கி அகில இந்திய அளவில் பார்க்கும்போது ஆர்எஸ்எஸ் தான் ஒரு ஐடியலாக ஒரு சித்தாந்த அரசியலை முன்னெடுக்கக்கூடிய இடத்துலேருந்து அவங்க நூற்றாண்டை கொண்டாடக்கூடிய சூழலில் அதற்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய திமுகவுடைய ஒரு 75வது ஆண்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இதையே நீங்கள் மட்டுமே கொண்டாடணுமா, இருக்க கூட்டணி கட்சிகளையும் அழைத்து கொண்டாடலாம் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுகள்லாம் நடந்திருக்கு அவங்களுக்குள்ள. அப்படி பேசும்போது முதலமைச்சரே 2 இடங்களை குறிப்பிட்டு கூட அப்படின்னா நம்ம வந்து பெரியார் பிறந்த ஈரோடு அல்லது அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்தில் வைக்கலாம் அப்படின்லாம் அங்கே பேசியிருக்காங்க. உடனடியாக அதுக்கான ஏற்பாடுகள் செய்யலாம், நல்ல ஆலோசனை அப்படின்னு ஏற்கப்பட்டு கடைசியில் காஞ்சிபுரத்தில் திமுகவை தொடங்கியவர் அண்ணா அப்படிங்கிற இடத்துலேருந்து காஞ்சிபுரத்திலேயே வைக்கலாம் அப்படின்லாம் முடிவாகி இருக்கிறது. இதுக்கான தகவல்கள், இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள்லாம் கூட வரலாம்.
அது கூட்டணி கட்சிகளையும் இணைத்து திமுகவுடைய பவள விழா அப்படிங்கிற அந்த செய்திகள்லாம் வரும். இதை ஏன் குறிப்பிட்றேன்னா, இந்த மாதிரியான அவங்க 2 கட்சிகளுக்குள்ள அந்த உரையாடல், 2 தலைவர்களுடையான அந்த உரையாடல்ங்கிறது ரொம்ப நல்ல கார்டியலாக போயிருக்கு. இன்னும் குறிப்பாக பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு துரைமுருகன் விசிகேவோட கொஞ்சம் எப்பயுமே முரண்பட்டு நிற்பார் அப்படின்ற செய்திகளை சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஆனால் அவர் தான் இன்றைக்கி ரொம்ப நெருக்கமாக திரு ரவிக்குமார், திரு திருமாவளவன் உள்ளிட்டவர்களெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அப்படி அத்தனை தலைவர்களுமே ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அதுக்கு பிறகு தான் தனித்த சந்திப்பு என்பதும் நடந்திருக்கிறது. ஆக்சுவலாக விசிகே தரப்பிலிருந்து பல்வேறு விஷயங்கள் முன்வைக்கப்படுது. அதில் ரொம்ப குறிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு திமுகவுடைய அரசியல் பாதை அல்லது அதில் இருக்கக்கூடிய கட்சி ஆட்சி என்கிற விதத்தில் சில அவங்களுக்கான சில கருத்து முரண்கள் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்கிறாங்க. அப்போது திமுக தரப்பில் இருந்தும் அதுக்கான திரு வேலு அவர்களோடு பேசியும்போது அதெல்லாம் சரி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அப்புறம் தேர்தல் பற்றியும் நிச்சயமாக பேசியிருக்கிறதாக தெரியுது. உறுதியான தகவல்களாக 2026 பொறுத்த வரைக்கும் விசிகே தங்களுக்கான ஒரு உறுதியான ஒரு இடம் வேணும் அப்படிங்கிற இடத்தையும் கூட அதை நகர்த்தி இருக்கிறாங்க. விசிகேவுக்கான எதிர்பார்ப்புகள் என்ன அப்படிங்கிற விஷயங்களும் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரியுது. ஆனால் திரு திருமாவளவன் ஒரு உறுதியான நிலைப்பாட்டில் இருந்திருக்காரு. எந்த மாற்றமும் இல்லை, என்னுடைய அரசியல் ரீதியாக கூட்டணி தொடர்பான எந்த மாற்று கருத்தும் எங்களிடம் இல்லை அப்படிங்கிறத முதலமைச்சர் அழுத்தமாக சொல்லியிருக்காரு. இன்னும் கூடுதலாக அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணி அடுத்து வரக்கூடிய தேர்தலை கட்டாயமாக வெற்றி பெறும், வெற்றி பெற்று ஆட்சி அல்லது கூட்டணி ஆட்சி என்பதாகத்தான் இருக்கும். எனவே 2029 அல்லது அதற்கு முன்னதாகவோ அவங்க கணிப்புப்படி அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வந்து அது வரைக்குமே இந்த கூட்டணி உறுதியாக செல்ல வேண்டும் அப்படிங்கிற விருப்பத்தை தான் திரு திருமாவளவன் உள்ளிட்டவர்களும் அங்கே வெளிப்படுத்தி இருக்கிறதா தெரியுது. அப்போ முதலமைச்சரும் இதில் வந்து நாங்கள் நிச்சயமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அல்லது இந்தியா கூட்டணிக்குள்ளே எந்த விதமான சலசலப்போ அல்லது ஒரு இருக்குமோ ஏற்படுவதை விடமாட்டேன், நான் அதை பார்த்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு விதமான உறுதிமொழியை கொடுத்திருக்கிறாரு. அந்த நம்பிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. திரு திருமாவளவனும் தனக்கு இருந்த இந்த பிரச்சனைகள் அல்லது இடையில் ஏற்பட்ட சம்பவங்கள் சிலவற்றெல்லாம் சுட்டி காட்டியிருக்காரு. குறிப்பாக இந்த சிக்கல்கள்லாம் பெருசாக போயிட்டு இருக்கும்போது நேற்று முன்தினம் வரைக்கும் கூட 2 கட்சியிலுமே சில சீனியர்ஸ் வந்து இது நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்னு போதா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் உரையாடி இருக்காங்க. அரசியல் எப்போதுமே நிகழக்கூடிய ஒன்று தான். எல்லா கட்சிகளும் உற்று நோக்கியதாக இருந்தது. பாஜகவும் இது உண்மையாகவே இவர்களுக்குள்ள சிக்கல் இருக்கிறதா அல்லது திரு திருமாவளவன் இது ஒரு ஷூட் மூவாக அதை எடுத்துகிட்டு வராரா அப்படிங்கிற கேள்விகளை அவங்க முன் வச்சுட்டு இருந்தாங்க. அதிமுகவும் உற்று நோக்கிச்சு ரொம்ப உடனடியாக வந்து அந்த நாளில் வரவேற்பு என்று சொன்ன உடனடியாக அதை வரவேற்றாங்க. அதாவது அழைப்பு என்று சொன்ன உடனே வரவேற்பை தெரிவித்தாங்க. இதை வரவேற்கிறோன்னு சொல்லி திரு ஜெயக்குமார், திரு வைகை செல்வன் உள்ளிட்டவர்கள்லாம் குறிப்பிட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் இந்த மாநாட்டில் பங்கேற்பதா இல்லையாங்கிறத அதிமுகவும் வெளிப்படையாக எதுவும் அறிவிக்கலை. நேரில் வந்து அழைக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்ற அந்த கருத்தை தான் முன் வச்சுருந்தாங்க. ஏன்னா விசிகே இதில் எவ்வளவு தூரம் உறுதியாக நிற்கிறது அப்படிங்கிற அந்த கேள்வி அவங்களுக்கும் இருந்துச்சு. இது மது ஒழிப்பு மாநாடு என்கிற அந்த அடிப்படையில் தான் இருக்கிறதா, மது ஒழிப்பு மாநாட்டையும் கடந்ததாக இருக்கிறதா, அரசியல் நகர்வுகளாக இருக்கிறதா அப்படிங்கிற கேள்விகள் தொடர்ச்சியாக போயிட்டு இருந்த இடத்துல மதுரையில் விசிகேவுடைய முதல்ல திரு திருமாவளவன் கொடி வந்து அங்கே திறந்து வச்சார். அப்போ அந்த கொடிக்கம்பம் அகற்றப்பட்டது. அதுவும் இன்னும் கூடுதலான ஒரு டென்ஷனை ஏற்படுத்தியிருந்த ஒரு சூழலாக இருந்துச்சு. அவர் ஏற்றியிருந்த முதல் கொடி ஏற்றியிருந்த அந்த கொடிக்கம்பம் அகற்றப்பட்டதுங்கிற செய்திலாம் வந்துச்சு. இப்போ இடையில தனக்கு இருக்கக்கூடிய விஷயங்களையும் குறிப்பிட்டிருக்கிறாரு. அதே நேரத்தில் கூட்டணி தொடர்பாக எங்களுக்கு எந்த மாச்சரியமும் இல்லை, முதலமைச்சர் மீது எங்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை உள்ளிட்ட அம்சங்களையும் குறிப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும் 18 மாதங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழல், 18 நாட்கள் என்பதே அதிகமான நாட்கள் தான். எனவே அடுத்தடுத்த நாட்கள் அப்படிங்கிறது முக்கியமாக இருக்கும். ஆனால் இன்றைய சந்திப்பை பொறுத்தவரை, இன்றைய நிகழ்வை பொறுத்தவரை 2 தலைவர்களுமே ஒன்றாக பயணிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை, எந்த விதமான நெருடலும் இல்லை, இறுக்கமும் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. திரு திருமாவளவன் அதற்கான ஒரு உறுதியையும் கொடுத்து வந்திருப்பதாகத்தான் தெரிகிறது. இதை ஏன் இந்த சிக்கல் வந்தது நம்ம ஏற்கனவே கடந்த காணொலியில் நம்ம பேசியிருந்தோம், டிகோட் நிகழ்ச்சியில் பேசியிருந்தோம். அதுக்கு பிறகு பலரும் அதை மேற்கோள் காட்டியும் பேசினாங்க. அந்த கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ஆதவ் அர்ஜுன் எடுத்த ஒரு சர்வே ரிப்போர்ட் பற்றி பேசியிருந்தோம். அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் தான் அவர் வந்து திரு திருமாவளவனிடம் சென்று சில கருத்துக்களை முன்வைத்து அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் விசிகே வளர்ந்திருக்கிறது, விசிகேக்கான எண்ணிக்கை அதிகமாக வேண்டும், அதேபோல் விசிகே வந்து இங்கே பாமக உறுதியாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஏரியாங்கிறது இந்த கள்ளக்குறிச்சி, கடலூர், விழுப்புரம் உள்ளிட்ட இடங்களில் மதுவால் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய பெண்கள், பாதிக்கப்பட்டிருக்கிற பெண்கள் நிறைய பாமக ஆதரிக்கிறாங்க. எனவே நாம் அந்த இடத்தை பிடிக்கணும், நமக்கான களம் அப்படின்லாம் சொல்லி இந்த மது ஒழிப்பு மாநாடு அதை வைத்து கூடுதலாக
விசிகேவுக்கான ஒரு அட்டென்ஷன் ப்ளஸ் கூடுதலான இடங்கள், கூடுதலான அதிகாரம் அப்படிங்கிற இடத்தை நோக்கியெல்லாம் திரு ஆதவ் அர்ஜுன் சில காய் நகர்த்தல்களை முன்னிறுத்தார். அவருக்கும் அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தலைவருடைய மகன் நெருக்கமாக இருக்கிறார்கள் அப்படின்லாம் அரசியல் வட்டாரத்தில் ரொம்ப பரபரப்பாக கடந்த வாரத்தில் பேசப்பட்ட அம்சங்களாக இருந்துச்சு. ஆதவ் அர்ஜுனும் அந்த முக்கிய தலைவருடைய மகனும் நெருக்கமாக இருந்து அதன் அடிப்படையில் தான் இந்த சில விஷயங்கள் நடக்குது அப்படின்லாம் சொல்லி 2 கட்சியில இருந்துமே அது பற்றியெல்லாம் பேசியிருந்தாங்க. இன்றைக்கு இந்த சந்திப்பில் அத்தனை மாநில நிர்வாகிகளும் இருந்தபோது ஆதவ் அர்ஜுன் இல்லை அப்படிங்கிறதையும் கூட கவனிக்கணும். இந்த கூட்டத்தில் அல்லது அறிவாலயத்திற்கு வந்த விசிகேனுடைய தலைவர்கள் அத்தனை பேர் இருக்கும்போது அவர் இல்லை. அதேபோல் கூடுதலாக திரு ஷானவாஸ் அவர்களும் இல்லை. ஆனால் இது பற்றி கேட்கும்போது ஆதவ் அர்ஜுன் எப்போதுமே பேக்கெண்டில் தான் இருப்பார், வரமாட்டார். அதனால் இது அவர் வருகை என்பது ஒரு முக்கிய கருத்து இல்லை அப்படிங்கிற கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் அவர் முன்னெடுத்த சில விஷயங்கள் அப்படிங்கிறத இப்போது அதுதான் நெருக்கடியை உண்டாக்குச்சா, அதுதான் பிரச்சனைகளை உண்டாக்குச்சா அல்லது இறுக்கத்தை உண்டாக்குச்சு, 2 பேருக்கு இடையில் ஒரு கேப், ஒரு டிஸ்டன்ஸ் உருவாகக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குச்சா அப்படிங்கிற வாத பிரதிவாதங்கள் 2 தரப்புலையுமே இருக்குது. விசிகேயில் இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகளும் அதை குறிப்பிட்றாங்க, திமுகவுடைய முக்கியமான நிர்வாகிகளும் அதை குறிப்பிட்றாங்க. ஆனாலும் இன்னைக்கு அதுக்கு பிறகு ஆதவ் அர்ஜுன் ரிப்போர்ட் இதெல்லாம் ஒருபுறம் தள்ளி வைக்கப்பட்டு முழுமையாக 2 பேருக்குள்ள ஒரு இணக்கமான ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறாங்க. முதலமைச்சரோடு தனக்கு இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையை மீண்டும் திரு திருமாவளவன் வெளிப்படுத்தி வந்திருக்கிறார் அப்படிங்கிறதா இன்றைக்கி இருக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறது. எனவே இதில் ஒரு முற்றுப்புள்ளி தற்போதைக்கு இருக்கிறது அப்படிங்கிறதாக தான் இருக்குது. இந்த கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வரைக்குமே இந்த கூட்டணியை சிந்தாமல் சிதறாமல் செல்வது அப்படிங்கிற அந்த இடத்திற்கு திரு திருமாவளவன் நகர்ந்திருக்கிறார். அதற்கான உறுதியை கொடுத்திருக்கிறார். அதில் எந்த பாதிப்பும் எந்த சிக்கலும் வராமல் நான் பார்த்துக்கொள்கிறேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் திரு திருமாவளவனுக்கு கொடுத்திருப்பதாக தெரிகிறது. எனவே ஏவாவேலு அவர்களுடைய திருமாவளவன் பேச்சு, அதுக்கு பிறகான முதலமைச்சர் சந்திப்பு உள்ளிட்ட அம்சங்களிலிருந்து இந்த இணக்கமும் புரிதலும் முழுமையாக வந்திருக்கிறது அப்படிங்கிறதான் திமுக விசிக தரப்புலேருந்து குறிப்பிட்றாங்க. எனவே இந்த திமுக கூட்டணி அப்படிங்கிறது இன்டாக்டாக தான் இன்றைக்கும் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இப்போ பிரச்சனைகள்லாம் உருவாக்குனது, அதுக்கான சூழல் உருவானதெல்லாம் விசிகே அல்லது இவங்க தரப்பில் இருந்தால், ஆனால் அவங்க சொல்கிறது எதிர்க்கட்சிகள் விரும்பிய எதுவும் நடக்காது அப்படிங்கிற கருத்தை சொல்லி தான் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அந்த அளவில் இன்றைய முதலமைச்சருடைய பேச்சு அல்லது அவர் காமிச்ச இணக்கம் அப்படிங்கிறது திரு திருமாவளவனை நெகிழ வைத்திருக்கிறது. மீண்டும் அவங்க அதே இணக்கத்தோடு பயணிப்போம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கிறாங்க. அடுத்தடுத்த நாட்களில் வேறு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் என்னெல்லாம் நகருது அப்படிங்கிறதையும் பார்க்க இருக்கிறோம். அதே போல் இலங்கையினுடைய தேர்தல், அமெரிக்க தேர்தல் அப்படின்னு பல விஷயங்கள் பேச இருக்கின்றன. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.